மத்திய பிரதேசத்தில் பிரதம மந்திரி கிசான் நிதி திட்டத்தின் கீழ் 18வது தவணையாக விவசாயிகளுக்கு நாளை நிதியை விடுவிக்கிறார் பிரதமர் மோடி. விடுவிக்கப்படும் ரூபாய் 20,000 கோடி நிதியை கொண்டு 9.4 கோடி விவசாயிகள் பயனடைவார்கள் என்று அறிவிப்பு. சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டம் 2027ஆம் ஆண்டுக்குள் பயன்பாட்டிற்கு வரும் என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. சென்னை மிக முக்கியமான பொருளாதார மையம் என்றும் நகரத்திற்கு தேவையான உள்கட்டமைப்பை உருவாக்குவது மிகவும் முக்கியம் என்றும் பேச்சு. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்காக நவம்பர் 9, 10, 23, 24 ஆகிய 4 நாட்கள் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவிப்பு. சிறப்பு முகாமிற்கு தேவையான வாக்காளர் படிவங்களை தயாராக வைத்திருக்க வேண்டும் என்று துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு உத்தரவு. திண்டுக்கல்லில் கொலை வழக்கில் தொடர்புடைய ரவுடி ரிச்சர்ட் சர்ச்சின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தி கைது செய்த போலீசார். கைது செய்யப்பட்ட குற்றவாளி ரிச்சர்ட் சர்ச்சின் காவலரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி செல்ல முயன்ற போது போலீசார் நடவடிக்கை. இஸ்ரேல் முன்னெச்சரிக்கை விடுக்காமல் லெபனான் தலைநகர் மீது வான்வழி தாக்குதல் நடத்தியதாக தகவல். ஹிஸ்புல்லாவின் உளவு தலைமையகம் தகர்க்கப்பட்ட நிலையில் தரைவழி தாக்குதலை விரிவுபடுத்தவும் திட்டம். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு நிதி ஒதுக்க ஒப்புதல் அளித்ததாக தகவல். டெல்லியில் பிரதமர் மோடியை நேரில் சந்தித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்த நிலையில் நடவடிக்கை. பாலஸ்தீனத்தின் காசா மீதும் தாக்குதலில் ஈடுபடுகிறது இஸ்ரேல் ராணுவம். ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து நடைபெற்ற தாக்குதலால் காசா நகரமே புகைமூட்டமாக காணப்படுவதாக தகவல். ஆப்பிரிக்க நாடான கிழக்கு காங்கோ பகுதியில் ஏரியில் படகு கவிழ்ந்த விபத்தில் 78 பேர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. மீட்பு பணிகள் சிலரை காணவில்லை என்பதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம். அமெரிக்காவில் வீசிய ஹெலன் புயலில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 200 கடந்ததாக மீட்புக் குழுவினர் தகவல். புளோரிடா, ஜார்ஜியோ, கரோலினா பகுதிகளில் மின்சாரமின்றி 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள், வர்த்தக நிறுவனங்கள் பாதிப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் இன்று தொடக்கம். கோயில் வளாகம் உள்ளிட்ட இடங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிப்பு. சனாதன தர்மத்தை காக்க வலிமையான தேசிய சட்டம் தேவை என ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வலியுறுத்தல். சனாதன தர்ம பாதுகாப்பு வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் திருப்பதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேச்சு. நாக சைத்தன்யா சமந்தா விவாகரத்து குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்த தெலுங்கானா பெண் அமைச்சர் கொண்டா சுரேகா மீது வழக்கு தாக்கல். ஹைதராபாத் மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் குற்றவியல் மற்றும் அவதூறு வழக்கு தாக்கல் செய்தார் நடிகர் நாகார்ஜுனா. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு மொத்தம் 10 லட்சம் செலவு செய்யப்பட்டதாக பரபரப்பு தகவல். ஆம்ஸ்ட்ராங் வளர்ச்சியை தடுக்கவே கொலை செய்யப்பட்டதாக குற்றப்பத்திரிகையில் போலீசார் தகவல். நீட் தேர்வு, புதிய கல்விக் கொள்கை உள்ளிட்டவற்றில் உள்ள நன்மைகள் குறித்து தமிழக அரசுக்கு தெரியவில்லை என்று ஜி.கே. வாசன் விமர்சனம். தமிழகத்தில் மதுக்கடைகளை மூடுவதற்கான தமிழக அரசிடம் முழு அதிகாரம் உள்ளது. தமிழகத்தில் மதுக்கடைகளை மூடுவதற்கான முழு அதிகாரம் தமிழக அரசிடம் உள்ளது. மக்கள் நலனை விரும்பினால் தமிழகத்தில் மதுக்கடைகளை மூடலாம் என்றும் பேச்சு. உதயசூரியன் பிரகாசமாக இருப்பது போன்று தோன்றினாலும் திடீர் மழை வெள்ளம் இந்த ஆட்சியை அடித்து செல்லும். அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பரபரப்பு பேச்சு. சிகிச்சை முடிந்து மருத்துவ கண்காணிப்பில் இருந்த ரஜினிகாந்த் வீடு திரும்பினார். ரஜினிக்கு ரத்த நாளத்தில் ஏற்பட்ட வீக்கத்தை சரி செய்ய ஸ்டென்ட் பொருத்தப்பட்டது. தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கான பந்தக்கால் நடப்பட்டது. தமிழகம் முழுவதும் இருந்து நிர்வாகிகள், திரளான கட்சி தொண்டர்கள் பங்கேற்பு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரயில்வே ஊழியர்களுக்கு போனஸ் தொகை அறிவிப்பு. மொத்தம் 11.72 லட்சம் ஊழியர்களுக்கு போனஸ் தொகை வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். வங்காளம், மராத்தி, பாலி, அசாமி, பராகியர் ஆகிய 5 மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கிட ஒப்புதல் அளித்தது மத்திய அரசு.
தமிழ், மலையாளம், சமஸ்கிருதம், கன்னடம், தெலுங்கு, ஒடிசா என 6 மொழிகளுக்கு கடந்த 2014ஆம் ஆண்டு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்ட நிலையில் செம்மொழி அந்தஸ்து பெறும் மொழிகளின் எண்ணிக்கை 11ஆக அதிகரிக்கும். ரூபாய் 50 கோடி பணம் கேட்டு மிரட்டியதாக தொழிலதிபர் விஜய் டாடா புகாரில் மத்திய அமைச்சர் குமாரசாமி மீது பெங்களூரு போலீசார் வழக்கு பதிவு. பணம் ஏற்பாடு செய்யவில்லை என்றால் ரியல் எஸ்டேட் தொழிலை நடத்த முடியாது என்றும் அச்சுறுத்தியதாக பரபரப்பு புகார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.